life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone. Hey beauties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பிரைட்ஸ்க்கான ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில் வந்து எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒயிட்னிங்கா இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றிக்க கூடிய நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயிலை நீங்கள் பிரைட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு ஒயிட்னிங் வந்து தெரியும். உங்களோட ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் வந்து அந்த வறட்சி தன்மைங்கிறது வந்து இருக்காது. நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நல்ல ஸ்கின் வந்து பளபளப்போட நல்ல க்ளோயிங்காகவும் இருக்கும். இந்த ஆயிலை வந்து வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் ஒயிட்னிங் ஆயிலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டப்பை எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4-5 பூவோட ரோஜா பூவோட இதழ்களை போட்டுக்கரலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தூசி இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமான ஒரு கிளாத் எடுத்து அதில் நல்லா இந்த மாதிரி போட்டு பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டதுக்கப்புறமா அது நல்லா காயணும். இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே ஃபேனுக்கு அடியிலேயே வைங்க. வெயிலில் போய் நீங்கள் வைக்க வேணாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சாலே போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா காஞ்சிரும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு ஒரு 15 நிமிஷத்துலேயே. இதை இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து ஒரு 50 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயிலும் எடுத்துக்கலாம், ஆல்மண்ட் ஆயிலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதில் இந்த ரோஜா பூவோட இதழ்களை ஃபுல்லாக போட்டிருக்கோங்க. நான் எடுத்திருக்கிற ரோஜா பூ வந்து பன்னீர் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பன்னீர் ரோஸ் இல்லை அப்படின்னா ரெட் கலர் ரோஸ் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த ரோஜா பூவோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அந்த ரோஜா பூவில் உள்ள அந்த சத்து எல்லாமே வந்து அந்த ஆயிலில் வந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரோஸ் கலரில் அப்படியே பெட்டல்ஸ்லாம் மாறுது பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலருக்கு வந்து மாறும். அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் ஆயிலை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பில் இருந்து இறக்கிக்கோங்க. இந்த ஆயில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால லைட்டாக தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். எனக்கு நேரில் வந்து லைட்டாக தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு கலர் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து ரெட் கலர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு நல்லா ஆயில் வந்து ரெட் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். பிங்கை விட ரெட்டு வந்து இன்னும் நல்லா வந்து கலர் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயிலை வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த ஆயிலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். அது இருந்தாலே உங்களுக்கு வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய இந்த ஆயிலை வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஆயிலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் சரி, விட்டமின் சி, கே, பின்னு சொல்லி அதிகமான விட்டமின்ஸும் இதில் இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னில் உள்ள அந்த சன் டேன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதில் நம்ம மெயினாக ஆட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருப்போம். அதுவுமே வந்து ரோஸ் பெட்டல் தான் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த ரோஸ் பெட்டல் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து சூரியன் அதாவது சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் பெட்டல் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும், நல்லா சாஃப்டன் பண்ணியும் கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் வந்து எப்பயுமே ஒரு ஈரப்பதத்தை வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த ரோஸ் பெட்டல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆயிலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத பார்த்துட்டீங்க. இப்போ இந்த ஆயிலை வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறத என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக உங்கள் ஃபுல் பாடிக்கும் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கண்ணுக்கு மேலே,
கீழேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்பர் டைரக்ஷனில் வந்து நல்லா ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் உங்கள் ஸ்கின்குள்ளே போகிறனால அந்த பிளட் சர்க்குலேஷன் மூலமாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சீக்கிரமாகவே பிரைட்டன் பண்ணும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். இப்போது நான் என்னோடய ஃபேஸுக்கு வந்து எப்படி மசாஜ் பண்ணுவேன் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்படிங்கிறத வந்து இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மசாஜ் வந்து பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து ஃபேஸுக்கு வந்து எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து வரும். அதை பார்த்து கூட நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்னோட போய் நல்லா பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல வந்து அதிகமாகவே இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து ஃபாஸ்ட்டாக ஒயிட்டன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே டைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ரிங்கிள்ஸ் வந்து இருக்குது, ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கூட அது ரெண்டையுமே வந்து க்யூர் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணுறனால உங்கள் ஸ்கின்னும் நல்லா ஒயிட்டன் ஆகும். அதே நேரத்தில் ஏஜிங்கையும் வந்து தடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் வராமல் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து மசாஜ் பண்ணுறோம் இல்லையா, மசாஜ் பண்ணும்போது இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகும். உங்கள் ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு க்ளோவும் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெமடியை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நீங்கள் மசாஜ் எந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸுக்கு வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து எங்காவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனிங்கும் ஆகும். இப்போ நான் பண்ணுற மசாஜ் ஃபுல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மசாஜை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து லைவாகவே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஃபுல்லாக நான் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் பாடியிலன்னு சொல்லி இந்த ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மார்னிங் நீங்கள் எப்பயும் போல் எந்திரிச்சு குளிச்சுட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஆகும். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல பிரைட்னிங்கும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த சன் டேனும் நல்லா ரிமூவ் ஆகி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தன்னைக்கு உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு ஒயிட்னிங்கோடையும் நல்ல ஒரு க்ளோவோடையும் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே வந்து சொல்லியிருப்பேன். மற்றபடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Take care. Bye bye.